ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபேமிலியோட முக்கியமான வீடியோ. இது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ஃபண்டு பற்றின ஒரு வீடியோ. பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டு இருக்குல்ல, அது பற்றின வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு வந்து நம்ம 10ஆம் தேதியோடவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகிட்டு இப்போ தான் வீடியோ பார்த்துட்டு வந்து எல்லோரும் ஃபண்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம பிஸ்னஸ் பெருசு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இவ்வளோ பெருசாகிடுச்சு, போதும் இந்த வருஷத்துக்கு. அதனால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு லிமிட்டட் கார்டு வச்சுருந்தேன், அதை தாண்டி 1 சொல்லி இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த கார்டுமே வந்து கணக்கு பார்த்துட்ருக்கோம். அதுக்குமே கார்டுக்கான வீடியோ வந்து முன்னாடி இருக்கும், அதோட அப்டேஷன் வீடியோ. அதையுமே போயிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா அப்டேட் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம சேனல்லையும் கொடுப்போம். அதே மாதிரி என்னோடய ஃபோன் நம்பர் கார்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் உங்களுக்கு எந்த பேர் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள், ஸ்டேட்டஸ்லேயே வந்து பிஸ்னஸ்க்கான அப்டேஷன் வந்து எது இருக்குனாலும் நான் வந்து கொடுப்பேன். இப்போ கார்டு கூட நிறைய பேர் வந்து காசு கட்டிட்டேன்ப்பா கார்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து மெசேஜ் வந்து என்னால் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால என்னோடய நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கனாலே அதுக்கான அப்டேஷன் என்ன இருக்குது, ஒர்க் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது நான் டெய்லியுமே ரெகுலராக வந்து ஸ்டேட்டஸில் வந்து அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டைப்பிங்லுமே வச்சுருப்பேன். எனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வாய்ஸ் மெசேஜுமே அதுலேயுமே இருக்கும் ஸ்டேட்டஸில், அது கூட பார்த்துக்கலாம். இருந்தாலும் வந்து ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்க என்கிட்ட கொடுத்துருக்க நம்பர் ஒன்று இருக்குது, எனக்கு கால் பண்ணுற நம்பர் வேறு ஒன்று இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 ஃபோன் கால்ஸ் வருது. இப்போது வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபண்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் ஃபோன் எடுத்து இல்லை ஃபண்டு வந்து நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் மெசேஜ் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபண்டு நான் முடிச்சிட்டேன், இனிமேல் வந்து ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபண்டு நான் சேர்க்கறது இல்லை, ஃபண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வந்து 5ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன். இந்த மாதம் நவம்பர் சொல்லிகிட்ருக்கேன். நவம்பர் 5, 2024. இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது 15 நவம்பர் 2024. சரிங்களா, இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ எடுக்கணுன்னு முன்னாடி இருந்தே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குமே டைம் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி காசு கட்டியிருக்கீங்க என்னை நம்பி. அவங்களுக்கு வந்து நான் கார்டு கொடுக்கணும். அந்த ஒர்க்கில் லிஸ்ட் எடுத்து நம்பரிங் அலாட் பண்ணி கார்டு அலாட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்காக அந்த வேலையிலையுமே நாங்கள் இருக்கோம். அது இல்லாமல் எங்கள் பர்சனல் வேலையும் இருக்குது, பிஸ்னஸ் வேலையும் இருக்குது. அதுவுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி பார்க்க வேண்டிய இருக்கிறதுனால இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லாமல் இன்றைக்கி டைம் ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கி இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மளிகை சாமான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோவுமே சேர்த்து பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி ஃபண்டு போட்டவங்க இந்த வீடியோவுமே ரீச் பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபண்டு இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது யாருமே, அது எல்லாருக்கும் தெரியணும். இதோட நெக்ஸ்ட் இயர் தான் வந்து அவங்க ஃபண்டு ஜாயின் பண்ண முடியும், தீபாவளி ஃபண்டு பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் வேறு எதனா ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் வந்து இப்போ இருக்காது. அதுவுமே வந்து சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். டிசம்பரில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது, ஜனவரியோட ஸ்கீமு. அது இல்லாமல் ஏப்ரலில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுவுமே வந்து மார்ச் மாதம் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணி அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சா தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா டைம் லிமிட்டுக்கு மேலே, ஒரு கார்டு லிமிட்டேஷனுக்கு மேலே நான் வந்து கார்ட்ஸ் வந்து சேர்க்க மாட்டேன். நான் எப்போவுமே வந்து கொடுக்கறது எவ்வளோ கொடுக்க முடியும் அந்த பேசிஸில் தான் வந்து ஃபண்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால தான் வந்து என்னால் ஃபண்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. அதனால தான் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. கார்டு இல்லைன்னு சொன்னவங்கலாம் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காமல் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி மன்னிச்சிருங்க. வேறு எதனா ஃபண்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நல்ல விஷயங்களும் சொல்லுங்கள், கெட்ட விஷயங்களும் சொல்லுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து யாருமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்ல மாட்டேறீங்க. ஏன்னா கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கமெண்ட், ஒரு 150 கமெண்ட்டு தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு என்கொயரி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எவ்வளோ பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 4000 பேர் வந்து என்கொயரி பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, அவ்வளோ பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்கப்பா, ஆனால் அவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, அதனால் போடலை. போட்டிருக்கவங்களுக்கு நான் அடுத்த வருஷம் கொடுக்கறத பார்த்துட்டு இன்னும் அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் வருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஏன்னா நான் அதை நோக்கி தான் வந்து ஓடிட்டுருக்கேன். ரிப்ளை மட்டும் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா, அது இல்லாமல் ஃபண்டு வந்து முடிஞ்சிருச்சு. 10 நவம்பர் 2024 ஃபண்டு வந்து முடிச்சிட்டேன். எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு சொல்லி கேட்டு ஃபண்டு இவ்வளோ வந்து பெருசு பண்ணிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஃபண்டு வந்து முடிஞ்சிச்சு, அதுக்கு வந்து என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே ஃபண்டு வந்து நான் சேர்க்க மாட்டேன். என்னை கான்டாக்ட் பண்ணாலுமே வந்து நான் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து
சேரணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணி கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆல்ரெடி ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஒர்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் லிஸ்ட் எடுத்து கார்டு எழுதுறதுக்கு. அப்போ தான் வந்து அந்த வேலை இன்னும் குயிக்காக நான் பண்ணி உங்களுக்கான கார்டு வந்து நான் சீக்கிரமாக கொடுக்க முடியும். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருனா கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபண்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. சரிங்களா? அதனால் ஃபண்டு வந்து இதுக்கு மேலே சேர்க்க மாட்டோம். புதுசு ஸ்கீம் எதனா வருது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த சேனலில் வர வீடியோஸ் பார்த்துட்டு அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.